வணக்கம். மேசராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களில் நட்சத்திர பலன்கள். சனி பகவான் பயிற்சி பெற்றால் மேசராசி என்று சொல்லி பலன்களை போடும்போது, மேசராசி என்றாலே செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற முதல் ராசி. கால புருஷ ராசி தத்துவப்படி மேசராசி தான் முதல் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 7.5 சனியாக வரப்போகிறார் என்பதை நாம் முன்னெச்சரிக்கை பதிவாகவும் உங்களுக்கு விழிப்பூட்டும் பதிவாகவும் ஏற்கனவே போட்டாச்சு. மேசராசியில் 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் இருக்கும். இவர்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சனி பகவான் பயிற்சி பெற்றால் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக இருக்காது. பலன்கள் மாறுபடும், பலன்கள் வேறுபடும். அஸ்வினி என்றாலே கேதுவின் நட்சத்திரம். கேது பகவானுக்கு சனி பகவான் நட்பா, பகையா, சமமா? பாவகிரகங்கள் எப்பொழுதுமே நட்பாக இருக்கும். ஆனால் சனி பகவானுக்கு செவ்வாய் பகவான் பகை. மேசராசியில் நீசம் பெறுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நட்சத்திரத்திற்கு நன்மையை செய்வார் மற்றும் 2 நட்சத்திரத்திற்கு பாதகத்தை தருவார். பாதகம் என்று சொன்னவுடன் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. முதல் தசா கேது தசா. கேது தசா முடிந்தவுடன் உங்களுக்கு ஆரம்பமாவது சுக்கிர தசா. சுக்கிர தசா முடிந்தவுடன் உங்களுக்கு ஆரம்பமாவது சூரிய தசா. இப்படி தசாக்கள் மாறுபடும், பலன்களும் மாறுபடும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. 5 வருஷமாக நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது. 20 வருஷமாக நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்தது. 16 வருஷம் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதற்கு காரணம் கேது தசாவா? 7 ஆண்டுகள் அந்த தசா நடக்கும். அந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். சுக்கிர தசாவா? 20 ஆண்டுகள் அந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டும். சூரிய தசாவா? 6 ஆண்டுகள் அந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் 7.5 சனியில் ஒன்றுமே செய்யாதா? இந்த மாதிரி பலமாக இருந்துட்டா? சனி பகவானை பொறுத்தவரையில் 12 ராசிகளில் பிறந்த, அவருடைய சொந்த ராசியில் பிறந்த மகர கும்ப ராசிக்காரர்களை கூட சும்மா விடுறதில்ல. 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக வரும் காலங்களில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விழிப்பூட்டும் பதிவாக இருப்பதினால் இந்த 3 நட்சத்திரத்தில் சனி பகவானுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாதகத்தை தருவார், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு வழியை காட்டுவார் என்பதுதான் பேசும் பொருள். முதலில் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஒரு முழு நட்சத்திரம். அது என்னங்க முழு நட்சத்திரம்? 4 பாதங்களும் ஒரு ராசியில் இருந்தால் அது முழு நட்சத்திரம். உடைப்பட்ட நட்சத்திரமாக வருவது சூரியனின் நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம். இதை பற்றி விளக்க சொன்னோம்னாக்கா அதிகமாக வீடியோ நீளம் இருக்கும் என்பதற்காக
முடிந்த அளவுக்கு நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டு போயிடலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனியாக வரும்போது உங்களுக்கு பெரிதளவு பாதகமாக இருக்குமா என்றால் அவ்வளவு பாதகமாக இருக்காது. விரயச்சனியில் ஜென்ம சனி தான் உங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான் நீசம் பெறார் இல்லையா? அப்போ கடுமை காட்டுவார், கொடுமைகளை செய்வார். ஆகையால் இப்போவே மிக கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும், கவனம்னா என்னங்க, அஸ்வினி நட்சத்திரம்னா கேதுவி நட்சத்திரம். கேதுவி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் எதையும் உங்களுடைய செயல்களில் செய்து உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்களுக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனியாக விரயச்சனியாக வரும்போது பெருசாக பாதகம் இருக்காது. பாதகம் என்றால் நஷ்டமோ கஷ்டமோ துன்பமோ உடல் உபாதைகளும் இப்படியெல்லாம் பல வகையில் வருது இல்லைங்களா? அதில் உடல் உபாதை இருக்கும், பொருள் விரயம் இருக்கும், சில நேரங்களில் வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களும் மனவேதனைகளும் வந்து சேரும். அதுதான் 7.5 சனி. இது எது நடந்தாலும் அதில் விரயம் இருக்கும். ஒரு சிலருக்கு தசா நல்லா இருந்தால் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, கிரகப்பிரவேசம் செய்வது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வது, வெளிநாட்டுக்கு செல்வது, இதில் கூட பணம் விரயமாகும். ஜென்ம சனியாக சனி பகவான் வருகின்ற வரையில், ஜென்ம சனினா என்ன, 7.5 சனியில் விரயச்சனி முடிந்தவுடனே ஜென்ம சனி. 2.5 ஆண்டு காலம் என்பது அவ்வளவு பாதகமாக இருக்காது. அகலக்கால் வைக்காமல், யாரிடமும் கடனை பெறாமல், யாருக்கிட்டையும் நீங்கள் சிக்கலில் மாட்டாமல் இருந்தாவே போதும். மாட்ட வைக்கிறதுக்கு சனி பகவான் முயற்சி செய்வார், தப்பிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும். ஆகவே அஸ்வினி நட்சத்திரம் இப்பொழுதே விழிப்புடன் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாசமிகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நற்பலன்களை செய்யக்கூடிய கிரகம்தான் சனி பகவான். சுக்கிரனி நட்சத்திரம் அல்லவா, மகாலட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க பரணி நட்சத்திரக்காரங்க வீட்டில் இருந்தால். அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய அருமையும் பெருமையும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் உங்களுடைய அருமையும் உங்களுடைய பெருமையை பற்றி மற்றவர்கள் பேசுவார்கள். பரணி நட்சத்திரம் மகாலட்சுமி கடாட்சம் சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்கள் வீட்டில் இருக்கிறதே நல்லது. ஆனால் கெட்ட நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை மிகவும் எளிய முறையில் அதை கடந்து செல்லக்கூடிய மிகவும் நெஞ்சூரம் படைத்தவர்கள் தான் பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முழு நட்சத்திரம், 4 பாதங்களும் இருக்குது இல்லையா? இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விரயச்சனியாக சனி பகவான் வரும்போது பாதகத்தை செய்து விடுவாரான்னு கேட்டிங்கன்னாக்கா பெருசாக பாதகம் இருக்காதுங்க. ஏன் பாதகம் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு தான் சனி பகவான் நட்பு கிரகமாச்சே. உங்கள் நட்சத்திரம் என்றாலே சுக்கிரனி நட்சத்திரத்திற்கு புதனும் ராகுவும் கேதுவும் சனியும். ஏன் ஒரு சில நேரங்களில் செவ்வாய் கூட உங்களுக்கு நன்மையை செய்வார். அந்த வகையில் உங்களுக்கு அறிவு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. பகுத்தறிவு அதிகமான உங்களுக்கு எதை செய்யணும் எப்படி செய்யணும் என்கின்ற நுண்ணறிவு இருப்பதினால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள, உங்களை நம்பியவர்களை காப்பாற்றிக் கொள்ள மிகவும் விழிப்புடன் இருப்பவர்கள்தான் பரணி நட்சத்திரம். பாதகம் பெருசாக இருக்காது. அப்படி பாதகமாக இருக்குன்னா ஜாதகத்தில் தசா சரியில்லைன்னு அர்த்தம். மிக கவனமாக இருங்க. அதை பார்த்தாவே போதும், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அடுத்தது கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனி நட்சத்திரம். முதல் பாதம் மேசராசியிலும் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியிலும் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது முதல் பாதத்தில் இருப்பது மேசம். உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு சுட்டெரிக்கும் சூரிய பகவானை எந்நாளுமே பழிவாங்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கு 7.5 சனியில் விரயச்சனியாக வரும்போது 4 வகையான பாதகங்களை செய்து கொண்டே இருப்பார். தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசா சரியில்லாதவர்கள் பரணி நட்சத்திரக்காரங்க கட்டாயம் பரிகாரத்தை செய்ய வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அப்பாவின் நட்சத்திரத்திற்கு தப்பாமல் தவறான பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருப்பார் சனி பகவான். ஆகையால் உங்களுக்கு தசா சரியில்லாமல் இருந்தால் முடிந்த அளவுக்கு ரொம்ப செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு அலையாதீங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. விரயம் என்பது இருக்கும், முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிட்டே வாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஆரம்பம்தான் 7.5 சனி, அதுக்கு பிறகு ஜென்ம சனி இருக்குது, கழிவு சனி இருக்குது. இப்போவே நீங்கள் ரொம்ப விழிப்புடன் இருந்து விட்டால் பெருசாக பாதகம் இருக்காது. அருகில் உள்ள சிவனாலயங்களுக்கு போயிட்டு வரணும் மாலை நேரத்தில். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கா, பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் நவகிரகம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நவகிரகத்தை சுற்றி வாங்க, மனமுருக வேண்டி வணங்கி வாங்க. இதை மன கஷ்டப்படும் போதெல்லாம் அஸ்வினியாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மை படைத்த இறைவன். அவரிடத்தில் கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய குறைகளை மனமுருகி சொல்லிட்டு வாங்க. எளிய பரிகாரமாக சொல்லியிருக்கோம். இதை செய்துக்கிட்டு வந்தாலே இப்பொழுதிருந்தே மிகவும் விழிப்புடன் இருந்தால் பாதகங்களை குறைக்கலாம், விரயங்களை குறைக்கலாம், நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வழிகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.